குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சிந்துவெளி நாகரிகத்துக்கு தொடர்புடைய அகழாய்வுகள் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரஷ்ய அறிஞரான யூரி நோரோசோ அப்படின்றவர் தான் என்ன பண்ணாரு, கணினி மூலம் பகுப்பாய்வு செய்து சிந்துவெளியில் கிடைத்த எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தைகள் வரிசையில் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஐராவத மகாதேவன் ஹரப்பா மொழியில் கிடைச்ச மூல வேர்கள் மொழிகள் அனைத்துமே தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்தி இருப்பதாக இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கோடாரியில் உள்ள சில குறியீடுகள் சிந்துவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட குறியீடுகளை போல ஒத்தி இருக்கிறதா ஐராவத மகாதேவன் சொல்லியிருக்காரு. அப்புறம் நம்ம தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மே 2007 அகழாய்வு நடத்திய போது பூம்புகாருக்கு அருகே மேலப்பெரும் பள்ளம் அப்படின்ற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட பானையில இருக்கிற அம்பு போன்ற குறியீடு முகஞ்சதாரால உள்ள லட்சினையை போல இருக்கிறதா அகழாய்வு கண்டறியப்பட்டுள்ளது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சிந்துவெளி நாகரிகத்துடைய சிறப்பு அம்சங்கள் பார்த்தீங்கன்னா, இதனுடைய காலம் வெண்கல காலம், பரப்பு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர், நகரங்கள் 6 நகரங்கள், கிராமங்கள் 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இதில் இல்லாத என்னன்னா அரண்மனை இல்ல, வழிபாட்டு தலங்கள் இல்ல, படையெடுப்புகள் இல்ல, சதி இருந்ததுக்கான எந்த சான்றுகளும் இல்ல. இது மிக பழமையான நாகரிகம், பெரிய பரப்பளவு கொண்ட நாகரிகம், முதல் திட்டமிட்ட நாகரிகம், மேம்பட்ட மற்றும் சுகாதார வடிகால் அமைப்பு. முக்கியமானது இங்க வடிகால் அமைப்பு நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்டதா இருக்கும். சுகாதாரத்திற்கும் சுத்தமுக்கும் முதல் முன்னுரிமை அளிக்கப்பட்டது.